ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவது கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக வடை செய்ய போகிறோம். அதுவும் மிக்சியில் அரைச்சி வித் சட்னியோட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வடை செய்கிறதுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் இருக்கிற மாதிரி உளுந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு வேளை மாவு மீதி இருக்குன்னா நெக்ஸ்ட் டே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எடுத்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ பாருங்கள், உளுந்து ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா நீங்கள் வடிகட்டிட்டு கையிலையே இந்த மாதிரி அள்ளிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரைக்கும்போது மிக்சி வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றாது. அந்த சமயத்தில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் இருக்கிற மாதிரி அதை 2 டைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ எல்லா மாவையும் இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கு பேட்டராக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் இருக்க மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதிலே நீங்கள் சால்ட்டு சேர்த்து நீங்கள் வடையாக செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். ஏன்னா மறுபடியும் நான் கிரைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோதுக்கு எண்ணெய் குடிக்காது. வடை வந்து எப்போ வேணால் செய்யலாம். நமக்கு மார்னிங்க்கு தேவைப்பட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் கூட சட்னி கூட சாப்பிட்லாம், டீ கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய்லாம் இதில் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும். எதுவுமே வந்து நம்ம சேர்க்குறது தான். இதுதான் சேர்க்கணும், இதுதான் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். பட் ஆனியன் சேர்க்கலினாலும் பிரச்சனை இல்லை. லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே வந்து வடை சுட்டுக்கலாம். ஸோ நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆனியனு, பெப்பர், அது கூட அரிசி மாவு, அவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்க்குறோம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடெல்லாம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பெப்பர் சேர்க்க போகிறேன். நீங்கள் க்ரீன் சில்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட்றதுக்கு பெப்பராக இருந்தால் அதை எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சமையலுங்கிறது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது டேஸ்ட்டாக இருக்கணும், நம்ம யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோன்னாவே அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரும். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட வடை வந்து சாஃப்டாக இருக்கணும் இல்லையா? நான் இப்போ உடனே அரைச்சி உடனே செய்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குக்கிங் சோடா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் சோடா வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுவே வந்து சூப்பராக உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வடைக்கு சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வடையை நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி வேணும் இல்லையா? அதை ரெடி பண்ண போகிறோம். வாங்க சிம்பிளாக ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. 2 காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அது ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஸோ அது கூட சேர்க்குறதுக்கு ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர், இது எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் சும்மா நம்மளுக்கு தேவையான அளவு தான். அதை கட் பண்ணி வச்சுட்டு அந்த மிளகா வந்து ப்ரௌனிஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆனியனை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதங்கட்டும். அது கூடவே வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறீங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்க வேணாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்தாலுமே ஓகே தான். மிளகா மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆனால் ஓகே. சட்னி பார்த்திங்கன்னா வடைக்கு நிறைய வகை சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பீனட் சட்னி, இதெல்லாமே சாப்பிட்லாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்க்ரீடியண்ட்டும் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தக்காளி மட்டும் நல்லா மேஷ் ஆனால் போதும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா போதும். நம்ம வந்து ஆற வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இடையில் நம்ம வடைக்கு தேவையான ஆயிலை நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஸோ வடை செய்கிறதுக்கு முன்னாடி சட்னி ரெடியாக இருக்கிறது பெட்ரு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஆயிலும் ஹாட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக ஓட்டை போட்டு நடுவில் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் ஆயில் நல்லா தடவிட்டு ஒரு சின்ன அளவு மாவை எடுத்து அது நடுவில் வச்சு ஓட்டை போட்டு உள்ளே போட்டுருங்க. ஸோ இந்த வடை வந்து நம்மளுக்கு வந்து சேப்பு இப்படி தான் இருக்கணும்னு நம்ம போட வேண்டியதில்லை. அதுவே ப்ளஃபி ஆகி சேப்பு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவு வந்து ரவுண்டாக தண்ணியில் எடுத்து உருட்டினீங்கன்னா ரவுண்டாக வந்துடும். அதில் நீங்கள் வந்து ஹோல் போட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வெந்து வரும்போது அந்த ஷேப்பு வந்து கரெக்டாகிடும். ஸோ ஒன்றும் பயந்துக்க வேணாம். இல்லை ஷேப்பு வந்து நீட்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா குட்டி குட்டியாக நம்ம போட்டோம்னா கூட சூப்பராக வந்துடும். ஸோ இந்த பாத்திரத்துக்குள்ளே 4 வடை தான் போட முடியுது. ஸோ கீழ் பாட்டு வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்ருங்க.
ஸோ நான் வந்து ஒரு கையில் வடை போட்டுட்டு ஒரு கையில் திருப்புறதுனால கொஞ்சம் கவனமாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வடை எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வடை போட்ட 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கலர்லேயே ஆல்ரெடி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் எனக்கு கிறிஸ்பியாக வரணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். பாருங்கள், சூப்பராக வடை வருது பார்த்தீங்களா? சேப்பு எல்லாமே நீட்டாக வருது. ஸோ சேப் பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா வந்து ஹோல் மட்டும் போட்டிங்கன்னா சேப் அதுவாகவே வந்துக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஆயிலுமே கம்மியாக எடுத்துக்கோங்க. வடையில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆயில் குடிக்காமல் எடுக்கிறது தான். நமக்கு வடை சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ முடிஞ்ச அளவு பேட்டர் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளாரில் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணியாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்களுக்கு வடை வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆயிலி ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அடிக்கடி சாப்பிடாம 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. ஆனால் அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வடை மாவு நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் வெளியில் வச்சோம் அப்படின்னா ஓவர் பர்மெண்ட் ஆகி நமக்கு இட்லி மாவு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த சட்னி இல்லாமல் அந்த வடை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வடை வந்து பயங்கர புளிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சில கடைகளில் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சட்னி இல்லாமலோ சாம்பார் இல்லாமலோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து புளிக்கும். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட்டியிருக்க மாட்டாங்க, இல்லை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.